நம்முடைய டிஜிபி, முன்னாள் டிஜிபி யாரு, இப்ப இருக்கிறவர் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டு போனாரு, சைலேந்திர பாபு. சூப்பர். யார் சொன்னது? பொம்பளை வாய்ஸா கேட்டுச்சு. கேப்ல கை தூக்கிட்டாருங்க. ஏங்க டீச்சருங்க நான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நானும் மேனாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் SBOAன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில், அண்ணா நகர்ல. அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம். அன்னைக்கு அவர் 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அவரோடு சேர்ந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன். அவர் அந்த தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கேட்டேன் என்னது அதுன்னு. ஏன்னா ஷி டிசர்வ் த சல்யூட். அந்த மாதிரி அம்மாவா இருந்தா ஷி டிசர்வ் த சல்யூட். என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, எதுக்காக அவர் சல்யூட் பண்ணாருன்னு பாருங்க. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு. அவங்க வீட்டில் 3-4 பேர். காலையில் எழுந்திரிச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு. அதில் 5 ரூபாவை காணும். வைஃப் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியாமான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கலை. குழந்தைங்கிட்ட கேளுன்ட்டார். குழந்தைங்கள்லாம் இல்லை இல்லைன்றுச்சு. யாரும் எடுக்கலைங்களாங்க. அப்பா போயிட்டார். 15 வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார். ஃபுல் யூனிஃபார்மில் முதல் மாத சம்பளம். கவர் எடுத்துட்டு அம்மாட்ட வந்தாராம். அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களாம். அவருக்கு அந்த ஒரு கால் மடித்து ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம், அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய பையிலேருந்து சட்டை பையிலேருந்து 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்ப்பா. 15 வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா. நான் எடுத்தது நீங்க பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா. பின்ன நான் எடுத்தேன்னு எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல, நீ அப்போ நான் எடுக்கலைன்னு சொன்னேன்ல, நான் அதை நம்பலப்பா. அம்மா நான் அதை நம்பலப்பா. நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் அவங்க அம்மாவை? அப்பா சட்டப்பையிலேருந்து 5 ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பார்த்துட்டு, டேய் மவனே உன்னை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியுமா? இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தில் நிறுத்த வைக்கிற போலீஸ்காரனை உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்காரா நிறுத்திச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சல்யூட் அடிச்சார். பேரண்டிங்கிறத தான்